அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். தம் மக்களுக்கும் தம் பற்றுமிகு அடியாருக்கும் அவரிடம் மனம் திரும்புவோருக்கும் ஆண்டவர் நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அருள் கருத்துப்படி அமைதியில் இளைப்பாறும் அவருடைய தந்தை சபரிமுத்து, தாய் தெரேசம்மாள், அக்காள் சூசை மரி, அண்ணன் செபஸ்டியான், அண்ணன் நாயகம், தம்பி சின்னப்பன் மற்றும் உறவினர்கள், ஞான பெற்றோர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் நீத்திலை மாற்றி இறைவனவர்களுக்கு கொடுத்திருக்கும்படியாகும். மேலும் உடல் உள்ள நோயால் அவதியுறும் எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் திருப்பலி கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது விபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற மேரி புஷ்பராஜ் இவருடைய உடல் நலத்திற்காகவும் விரைவில் குணம் பெற்று மீண்டும் தன்னுடைய பழைய இயல்பு வாழ்க்கைக்கு வரும்படியாக கேஜிஎம் மாரிக்குப்பம் ஆர்டி பிளாக்கில் இருக்கின்ற அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்கள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டின் பொது காலத்தின் இறுதி வாரத்தை இறுதி நாளிலே நாம் இன்று ஆண்டவருடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்திலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இறுதி நாள், இறுதி தீர்ப்பு, இயேசுவினுடைய இரண்டாம் வருகை, இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இந்த வாரம் முழுவதுமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி நாம் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நம்பிக்கையாளர்களின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் ஆடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆட்சியும் அரசுரிமையும் புனித மக்களுக்கு தரப்படும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை திருவசனங்கள் 15 முதல் 27 முடிய. தானியேல் ஆகிய நான் உள்ளம் கலங்கினேன். மனக்கண்முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின. அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவரை அணுகி, இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன். அவர் அவற்றின் உட்பொருளை எல்லாம் எனக்கு விளக்கி கூறினார். இந்த 4 விலங்குகளும் உலகில் எழுப்பப் போகும் 4 அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர்.
அந்த அரசுரிமையை என்றும் ஊழி ஊழி காலமும் கொண்டிருப்பர். அதன் பின்னர் மற்ற விலங்குகளிலிருந்து மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக்கி முறுக்கி விழுங்கும், எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த 4ஆம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன். அதன் தலையில் இருந்த 10 கொம்புகளை பற்றியும் 3 கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரிதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது. தொன்மை வாய்ந்தவர் வந்து உன்னதரின் புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையில் இவ்வாறு நடந்தது. அவர் தொடர்ந்து பேசினார். அந்த 4ஆம் விலங்கோ உலகில் தோன்றப்போகும் 4ஆம் அரசை குறிக்கிறது. இது மற்றெல்லா அரசுகளையும் விட வேறுபட்டதாகும். உலகம் முழுவதையும் அது மிதித்து தூள் தூளாக நொறுக்கி விழுங்கிவிடும். அந்த 10 கொம்புகளோ இந்த அரசு நின்று தோன்ற இருக்கும் 10 மன்னர்களை குறிக்கின்றன. அவர்களுக்கு பிறகு மற்றொருவன் எழும்புவான். முந்தினவர்களை விட வேறுபட்டிருப்பான். 3 அரசர்களை முறியடிப்பான். அவன் உன்னதருக்கு எதிரான சொற்களை பேசுவான். உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான். வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3½ ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர். ஆனால் நீதிமன்றம் நீதி தீர்ப்பு வழங்க அமரும். அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு எரியுண்டு ஒன்றும் இல்லாது அழிக்கப்படும். ஆட்சியும் அரசுரிமையும் வானத்தின் கீழ் உள்ள உலகனைத்திலும் உள்ள அரசுகளின் மேன்மையும் உன்னதரின் புனிதர்களுக்கு, புனித மக்களுக்கு தரப்படும். அவர்களது அரசு என்றென்றும் நிலைக்கும் அரசு. எல்லா அரசுகளும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை தானியேல் ஆகமத்திலிருந்து வாசகம். பல்லவி. என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள். வாழ்த்துணி. அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலுக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி கடியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள்.
மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லோர் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலும் இருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலியின் ஆரம்பத்தில் கூறியது போல ஆண்டின் பொது காலத்தின் இறுதி வாரத்தின் இறுதி நாளில் இதோ ஆண்டவருடைய முன்னிலையில் நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோம். நாளை முதல் திருவருகை காலத்தில் நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறோம். இயேசுவினுடைய வருகை இந்த உலகத்தை மட்டுமல்ல, நம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நம் ஒவ்வொருடைய இதயத்தையும் அவர் தனது இடமாக மாற்ற வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிக்கப் போகிறோம். இப்படி இயேசுவினுடைய வருகைக்காக நம்மை தயாரிக்கப் போகக்கூடிய சூழ்நிலையில் நாம் இறங்கி போகின்ற பொழுது, அதற்கு முன்னதாக இந்த வாரம் முழுவதுமாக நம் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் மீண்டும் அசை போட்டு பார்ப்போம். இந்த நாளிலே இயேசுவினுடைய இரண்டாம் வருகை ஒருபுறம், இரண்டாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய முடிவை பற்றி கூறுகிறது இன்னொரு புறம். பல நேரங்களிலே இந்த இரண்டு சிந்தனைகளை பற்றி மட்டும்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உலக முடிவு எப்படி இருக்கும், அதனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேனா, அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய இயற்கையின் மாற்றங்களிலே என் மனநிலை எப்படி இருக்கும் என்ற எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் பயமும் தயக்கமும் உங்களுடைய என்னுடைய இதயத்தில் எழலாம். இரண்டாவது, இயேசுவினுடைய இரண்டாவது வருகை. ஆதி திருச்சபையிலே ஆதி கிறிஸ்தவர்கள், சீடர்களால் திருமுழுக்கு பெற்றவர்கள், இயேசுவின் சீடர்கள் திருப்பலி நிறைவேற்றுகிற திருப்பலியிலே கலந்து கொண்டிருந்த அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் கூட இயேசுவினுடைய இரண்டாவது வருகைக்கு அப்பொழுதே அவர்கள் காத்து கொண்டிருந்த தருணமும் இருக்கிறது. அப்படி காத்து ஏமாந்து போனவர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நம்பிக்கையோடு இயேசுவினுடைய வருகைக்காக காத்து தன்னுடைய வாழ்வை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து இப்பொழுது விண்ணகத்திலும் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 2021 ஆண்டுகளுக்கு முன்னதிலிருந்து இயேசுவினுடைய இரண்டாவது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற தருணங்கள். இப்படி இந்த 2021 ஆண்டுகள் வரையிலும் இயேசுவினுடைய இரண்டாவது வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்ற தருணம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிந்தனை எழலாம். அது என்னவென்றால், இயேசுவின் வருகை நிச்சயம், உலகத்தினுடைய முடிவும் நிச்சயம். இந்த இரண்டையும் நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். என்னவென்றால், உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்திலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு நீங்கள் உங்களை தயார் செய்யுங்கள். உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டம். இந்த இரண்டும் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இடம் பிடிக்கிறதோ அந்த மனிதனுடைய ஆன்மீக வாழ்வு தடம் புரண்ட வாழ்வாகத்தான் இருக்கும். ஆமை இருக்கின்ற கிணறு நாசமாகி போய்விடும் என்று சொல்லுவார்கள். அதுபோல குடிவெறியும் களியாட்டங்களும் எந்த ஒரு மனிதனுடைய இதயத்தில் குடிக்கொள்கிறதோ அவருடைய ஆன்மீக வாழ்வு தடம் புரண்டு, வாழ்க்கை தரம் குறைந்து, தன்னையும் சரி தன்னை சார்ந்தவர்களையும் சரி அவர்கள் அழிக்க ஆரம்பிப்பார்கள்.
ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த உலக கவலைகள் மத்தியிலே தான் உழன்று கொண்டிருக்கிறது. இந்த உலக எண்ணங்கள் மத்தியிலே தான் உழன்று கொண்டிருக்கிறது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த உடல் மண்ணுக்கு சென்றடையும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த உடலுக்குள் கொடுத்திருக்கின்ற இறைவனுடைய அந்த உயிர் மூச்சு ஆன்மா, மண்ணிலிருந்து எடுத்து ஆதாமை உருவாக்கி அவனுக்கு உயிர் மூச்சு கொடுத்தாரே, அன்று முதல் இன்று வரை இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் ஆண்டவருடைய சாயலாகவும் ஆண்டவருடைய உயிர் மூச்சை பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆன்மா, அப்படிப்பட்ட உயிர் மூச்சு இந்த உடலை விட்டு பிரிக்கின்ற பொழுது எப்படி நம்முடைய உடலுக்குள் வந்ததோ அதே போல நாம் தூய்மை உள்ளதாக நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நீங்கள் குடிவெறியிலும் களியாட்டத்திலும் இவ்வுலக வாழ்க்கையில் கவலைக்குரிய வாழ்க்கையை வாழ்வதை விட நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலேயே அற்புதமாக சொல்லுகிறார், எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் மானிட மகன் முன்னிலையில் வந்து நிற்பதற்கு. உலக காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தயாரிப்போடும் விழிப்போடும் செபத்தோடும் ஆன்மீக தயாரிப்போடு இயேசுவின் முன்னிலையில் நிற்க நாம் அனைவருமே நம்மை தயார் செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஏறக்குறைய 34 வாரங்கள் நாம் கடந்து வந்து விட்டோம். இந்த 34 வாரத்தில் இடைப்பட்ட நாட்களிலே அன்னையாம் திருச்சபையில் கொடுக்கக்கூடிய புனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அசை போட்டு பார்த்திருக்கின்றோம். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல. உங்களுக்கும் எனக்கும் எந்த அளவிற்கு வயதுகள் இருக்கின்றதோ அந்த வயதிற்கு ஏற்றார் போல இறை அனுபவம் நிச்சயமாக நம்மளுக்கு இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் இன்று வரை எப்படி பயன்படுத்தி இருக்கின்றோம்? ஒருவேளை அதை சரியான பாதையில் பயன்படுத்தி இருந்தோம் என்றால் இயேசுவின் முன்னிலையில் நீங்களும் நானும் நிற்பதற்கு வல்லவராக காணப்படுவோம். ஒருவேளை இந்த அனுபவங்களை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் இதுவே சரியான காலம், திருவருகை காலம் நெருங்கப் போகிறது. அந்த திருவருகை காலத்திலே நம்மையும் நம் உடலையும் உள்ளத்தையும் உறவுகளையும் சரி செய்து இறைவனை சந்திக்கக்கூடிய வரத்திற்காக இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறும் நிரளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களுடன் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்றவுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் உலசிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையிலாக இடைவருடும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகோளை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுபொருளும் இவன் ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனரிடம் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு எழுதினேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக. என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இது உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒரு பொழுது பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.